பேசினாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். அங்கேருந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அங்கே எடுக்கிறவங்களாம் என்னுடைய உறவுகள், என்னுடைய சிங்கம் எடுக்கிறவங்களாம் என்னுடைய உறவுகள். அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒருத்தர் நாமளும் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு. இது எதுக்குன்னா பழசை மறக்கக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்லிக்கிறேன் அந்த வார்த்தைகளை. நாம் அங்கேருந்து இங்கே வந்துடுவோம். இங்கே வந்தோன்னா அவங்களை யாரும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அங்கேருந்தானே நான் இங்கே வந்தேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு வர்றோம். அதுக்கு தான் நம்ம முயற்சியும் பண்ணுறோம். இங்கே இருந்தால் நாளைக்கு அங்கே போகணும்னு நினைக்கிறோங்கிறது தவறே கிடையாது. அதுக்கான தகுதி மட்டும் நமக்கு வேணும். அதை நம்ம வளர்த்துக்கணும். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு உதவியாளர் இந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்கிறேன்னு கேட்டதுனால தான் நான் நடிக்க ஆனதுக்கு காரணம் அப்படி சொல்லுவேன். இயக்குனர் பாலச்சந்தரையா படத்தில் நான் ஸ்டில்ஸ் ரவிக்கு உதவியாளராக போயிருக்கேன். நான் போய் பாலச்சந்திரையா எப்படி டைரக்ஷன் சொல்லித்தராருன்னா, அவர் மூஞ்சியை முகத்தை பார்க்குறது, அவர் ஆக்ட் பண்ணுறதை பார்க்குறது, அவர் ஆக்ட் பண்ணுறத பார்த்துட்டு நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்குறது, இது ரெண்டையும் பார்த்துட்டு நானே கம்பேர் பண்ணுவேன். இவர் அழகாக சொல்லித்தராரு, அவங்க அந்த மாதிரி பண்ணலையெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு டீ காஃபி கொடுக்குற வந்தார். என்னை வந்து பார்த்தேன்னா, அப்பா மூஞ்சி வச்சுட்டு இங்கே நங்கிட்டு போ அப்படின்னாரு. திருமணம்னா அழுதேன் நான். ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியல. கண்ணீர்னா 1 மணி நேரம் அழுதுருக்கேன். அழுது முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொழில் ஆரம்பிப்பலாம் திருப்பி வந்து ஸ்டில் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கும் போது இப்போல்லாம் கிளாப் அடிக்கிறதுல படிப்பாங்க. டேக் 3 4 அப்படி அடிப்பாங்க. அந்த கிளாப் சவுண்டை பார்த்து திரும்பி பார்த்தேன். மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்தினுடைய டைட்டில். அந்த பாரதியின் வார்த்தை எனக்கு பேசிச்சு மனசில். அந்த உறுதி வேண்டும் எடுத்துக்கிட்டு நான் அன்னைக்கு போய் கண்ணாடி முன்னாடி அழுதேன். நான் அதை தான் என் பையன் ஸ்டார் படத்தில் கூட சீனாக வச்சுருப்பார். கண்ணாடி முன்னாடி அழுதேன். அப்போ நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு, இந்த மூஞ்சி சினிமாவில் நடிக்கும், என் படம் தமிழ்நாடு பூரா ஓடும், பல தேட்டரில் என் படம் ஓடும், அதை பார்க்குறதுக்கு நீ இருக்க மாட்டேங்கன்னு அவர் மேலே உள்ள கோபத்தில் நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அவர்கிட்ட சொல்லலை, கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன். பல நாட்கள் ஆகிடுச்சு, வருடங்கள் ஆகிடுச்சு, நான் நடிகனாகிட்டேன். வசந்த் சார் இருக்கார் இல்லையா, பாலச்சந்திர அசிஸ்டன்ட் வசந்த் சார், கேளடி கண்மணி. அடுத்து அவர் சிவரஞ்சனியும் சில பெண்களும் அந்த படத்துக்கு என்னை நடிக்க கூப்பிட்டுருந்தார். எனக்கு என்னென்னா, பாலச்சந்திர சார்ட்ட இருக்கும்போதே நம்ம அசிஸ்டண்டாக இருந்தவன், நம்மளை தெரியுன்னு போனேன். அவர் என்னை அதை பற்றி கண்டுக்காவே கதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வசந்த் சார் என்ன உங்களுக்கு நல்லா நினைவு இருக்காங்க, நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க, யதார்த்தமாக நடிக்கிறீங்கன்னாரு. அது இல்லை ஃபஸ்ட்டுலாம் அவங்களுக்கு தெரியுமா இல்லைனாரு. இந்த ரவி சார்ட்ட பாண்டி ஒரு அசிஸ்டண்ட், அது பாண்டியனார், அந்த பாண்டியன் நான் தானே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். சிவரஞ்சனியும் சில பெண்களும் என்னை கூட்டு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. நான் என்னன்னா, நான் நடிக்கிற படம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்குல்ல, அதே மாதிரி தர்மாங்கிற ஷார்ட் ஃபிலிம் அஸ்வின் மண்டேலா எடுத்தது தேசிய விருது. நான் சினிமா நடிச்சிருந்தா கூட தேசிய விருது வாங்கியிருக்க முடியாது. அதனால தான் இந்த குறும்படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன், குறும்படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறேன். அவங்களாம் அன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் என்ன மாதிரி நடிக்கிறேன்னா வேறு யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் அவர் பேர் வாங்கியிருப்பார். நான் நடித்ததுனால அந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் கிடச்சிது. நான் நடிகனாக மாறின காரணம் பாலச்சந்திரையாவும் கமல் சார் வந்து அதுக்கு வந்து சிறந்த படமாக தேர்ந்தெடுத்தாங்க. அன்றைக்கி என்ன தான் நான் பெரிய ஒரு மகிழ்ச்சியாக சந்தித்தேன். ஒரு பெரிய இயக்குனர் பாலச்சந்தர், ஆம்பரும் நடிகர் இவரும் இயக்குனர் கமல், இவங்க 2 பேரும் சிறந்த படமாக கலைஞர் டிவியில் தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் நான் தான் ஹீரோ பண்ணியிருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நான் வந்தேன். அதனால தான் இன்றைக்கி குறும்படங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஷூட்டிங் இருந்தாலும், ஆனால் ஒரே ஒரு சொல்லுவேன், அன்றைக்கு குறும்படங்கள் நடிக்கும் போது என்னுடைய சம்பளம் கூடப்பா, இன்றைக்கி சினிமா என்னை வச்சு எடுக்க முடியுமா, யோசனை பண்ணிங்கன்னு அட்வைஸாக பண்ணுவேன். அதையும் மீறி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இது எல்லாருக்கும் இந்த எல்லா இடருக்கும் இருக்கணும். ஒரு பாடலாசிரியர் இருக்கணும், ஒரு இசையமைப்பாளர் இருக்கணும், ஒரு எடிட்டர் இருக்கணும். என்னுடைய எண்ணம் எல்லாருக்கும் ஏன் இருக்கணும்னா, இந்த எடிட்டரும் தேவைப்படுவார், பாடலாசிரியர் தேவைப்படுவார், இயக்குனர், சின்ன குறும்படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றாருன்னா அவருக்கு உதவி செய்கிற நோக்கத்தில் சில நம்ம சம்பளங்களை எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு அந்த உதவியை செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நல்ல எண்ணங்களை விதைக்கணும் தான் மனிதன். என்னால் முடிஞ்சதை விதைக்கிறேன். ஒரு சிலர் உதவி செய்யணுமா, என்கிட்ட 10 ரூபா இருக்கா, 2 ரூபா கொடுக்க முடியுமில்ல, கொடுக்கலாம், கொடுங்க. அதேமாதிரி இந்த கலைத்துறையை நம்பி வரவங்களுக்கு உடல் உழைப்பாக ஒரு நடிகன் உழைப்பு கொடுக்கலாம், ஒரு எடிட்டர் அவர் உழைப்பு கொடுக்கலாம், ஒரு கதையாசிரியர் அவர் கதை எழுதி கொடுக்கலாம், பாடலாசிரியர் எழுதி கொடுக்கலாம், இசையமைப்பாளர் உடல் உழைப்பாக அவருடைய இதை வாங்கிட்டு செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக இந்த படம் திரைப்படமாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேச்சை இதுவரைக்கும் அமைதியாக கேட்ட உங்களுக்கு நன்றி. வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைப்பிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இது வந்து இந்த பசங்க என்ன போய் சொல்லி தான் என்னை நடிக்க கூட்டாங்க. சார் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் சார், சம்பளம்லாம் ரொம்ப கம்மி சார். எனக்கு என்னென்னா, ஷார்ட் ஃபிலிமில் இருந்தால் நான் ஃபேமஸ் ஆனேங்கிறது ஒரு
உண்மையான ஒரு கருத்து, நான் ஷார்ட் ஃபிலிமோட தான் ஃபேமஸ் ஆனேன். நாளை இயக்குனர் கலைஞர் டிவியில் வந்த ஷார்ட் ஃபிலிமோட தான் நான் ஃபேமஸ் ஆனேன். மண்டேல எடுத்த டைரக்டர் அஸ்வினும் என்னை வச்சு எடுத்தவர் தான். கடைசியில் நம்ம நித்திலன், மகாராஜா எடுத்த நித்திலனும் என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க தான். அது மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்த எல்லாம் என்னை வச்சு எடுத்தவங்களாம் இயக்குனர். ஆனால் முதல்ல ஷார்ட் ஃபிலிமாக என்னை வச்சு எடுத்தது என்னுடைய பையன் நீலன், அவரும் டைரக்டர் தான். ஸோ என்னை வச்சு குறும்படம் எடுத்தவங்களாம் இயக்குனர் ஆகிட்டாங்க. ஆனால் இவனுக்கு பொய் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் சொல்லி நடிக்க வச்சுட்டாங்க. அது பைலட் ஃபிலிமாக எடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ராசினா, பைலட் ஃபிலிமை நான் எடுத்து அடித்து கொடுப்பேன், அது திரைப்படம் போது நான் இருக்க மாட்டேன், வேற ஆள் போட்டுருவானுங்க. இவங்க போட்டுறக்கூடாதுங்க இப்பயே சொல்லி வைக்கிறேன். ஏன்னா பைலட் ஃபிலிம் நான் நடிப்பேன், அது ஆகவாகன்றோடனே கடைசியில் பார்த்தா அந்த திரைப்படம் ஆகும்போது நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த சீனில் நம்ம நடிச்சிருக்கோமே, அந்த டைரக்டர்லாம் குறிப்பிட விரும்பலை, இது நம்ம நடிச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா அதே இதை வேற ஆள் போட்டு எடுத்திருப்பாங்க. அது காரணம் என்னென்னா சம்பளம். நான் என்னமோ 10 லட்சம் வாங்குற மாதிரி இவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவன் டைரக்டர் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்தாங்கிட்ட, ஒன்றுமே தெரியாது, அப்புறாணி மாதிரி. இவனை நம்பி இவ்வளோ பெரிய லாரியை எப்படா கொடுத்தாங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே லாரியை ஓட்டுறான், திறமையாக இருக்குது. நான் என்னென்ன சந்தேகங்கள் நினச்சேனோ அதை ஒரு இயக்குனர் வெங்கடேஷ் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். அதையே திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதை விட என்ன பண்ணார்னா, ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுக்கு என்னென்ன கியூவோ அதெல்லாம் கொடுத்து போயிட்டார். இந்த பரிசீலனைக்கு கொஷின் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் இனிமேல் அதை ஒழுங்காக வச்சு எடுத்தால் போதும். நான் மைக் சரியாக கேட்கலன்னு முன்னாடி வந்தேன். இது ஓகேயா? நன்றி. இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணலையாங்கிற மாதிரி சந்தேகத்தை கிளம்பிட்டா. அந்த இதில் வந்து இந்த டீமில் யார் பேருமே எனக்கு அதிகமாக தெரியாது. அவன் இயக்குனர் பேர், இவர் பேர் தான் தெரியும், இப்போ கேமராமேன் பேர் தெரியாது, அந்த பொண்ணு பேர் தெரியாது, யார் பேருமே தெரியாது. ஆனால் நான் ஒரு குடும்பமாக போய் நடிச்சுட்டு வந்துட்டோம். கேமரா இதில் டிபார்ட்மெண்ட்டில் அவன் பயங்கரமாக கோடைரக்டர் அடித்தவன் வந்து விரைவில் இயக்குனரும் நானும் ரவியும் பேசிக்கிட்டோம். இவர் தான் நாங்கள் அங்கே நடிக்கும் போதே இந்த பையன் ஒரு விரைவில் ஒரு இயக்குனராக வருவான் அப்படின்ட்டு. இப்போ இங்கே சொல்கிற காரணம் இவன் படத்துலேயே நமக்கு சான்ஸ் ஒன்றும் இல்லையா, அதனால் அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து பெருசாக படம் பண்ணும்போது நான் வந்து குறும்படத்திலிருந்து வந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி புதுசாக வர இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்துக்காக என்னுடைய சம்பளத்தை குறைச்சி நடிக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக பண்ணணுங்கிறது தான். ஏன்னா நாளைய இயக்குனர் அவங்க தான். எந்த நாளைய இயக்குனர் நான் வந்தேனோ அந்த நாளைய இயக்குனர் அவங்க தான். இங்கே வந்து இவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது யார் யார் அழைச்சிருக்கீங்களோ தெரியாது. வெங்கடேஷ் நான் தான் வரவழைச்சேன். இந்த மாதிரி தம்பி எனக்கு வந்து ரொம்ப வேண்டிய பசங்க, விவரமே இல்லாமல் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாங்க, கொஞ்சம் நம்மலாம் கை கொடுக்குன்னு சொல்லி தான் வெங்கடேஷ் சார் கூட்டியாந்தேன். அவர் இயக்குனர் இவரை கூட்டியாந்தேன். நம்பி அங்கே உட்காந்துருக்காரு, நம்பி நடிகர். அவர் கெட்டப்பே சூப்பராக இருக்கும். எழுந்து நில்லுங்கண்ணே, அவங்களை பார்க்கணுண்ணா, வாங்கினே மேலே வாங்கினேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவர் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். இவருடைய கெட்டப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் அவரை ஸ்டில் எடுத்து கொடுத்துருவேன் நான். அந்த ஸ்டில்ஸ் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்பியான இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் கலைத்துறையில் பணியாற்றுறவங்க. இவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் குறிப்பிட்டு சொல்கிறது. கலைஞர்கள் வந்து எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறது இயக்குனருடைய வேலை. இயக்குனருடைய இது அதுதான், இந்த நல்ல கலைஞர்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு. மற்றபடி இந்த திரைப்படத்தில் நடித்த என் மகனாக நடித்த பாலா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கிற ஒரு இது தெரியலை. ஓரளவுக்கு ரொம்ப புதுசு, இவங்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கல. நல்லா பண்ணாங்க. அவங்களுடைய பங்கு அவங்க சரியாக அழிச்சிட்டாங்க. எடிட்டரு இந்த சாங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த சாங் வந்து செந்தமிழ், உங்கள் பேர் பைந்தமிழ் மாதிரி இந்த பாடல் என்னன்னா இப்போ